இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப இவ எதுக்கு இங்க வந்திருக்கான்? அதுக்குள்ள இவ எப்படி வெளியே வந்தா? அத்த, நான் தான் அவனை ஜாமீன்ல வெளியே எடுத்தேன். நீங்களா? நீங்க எதுக்கு மாப்பிள்ள இவனை ஜாமீன்ல எடுத்தீங்க? உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, ரெண்டு பேரும் ஒருத்தர் விரும்பிட்டாங்க. நவீன ரொம்ப நல்ல பையன், படிச்சிருக்கான், வசதியானவன், நல்ல குடும்பத்தை சேர்ந்த பையன். துர்காவை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா துர்காவோட வாழ்க்கையே நல்லா இருக்கும். அத்த இல்ல மாப்பிள்ள, இவன் ஏழை மாதிரி நடிச்சு நம்ம வீட்டுல டிரைவரா சேர்ந்து என்னை ஏமாத்திருக்கான். இப்போ ஒரு திருட்டு கும்பல் என்னை ஏமாத்திட்டு போச்சு இல்ல, அவங்களுக்கும் இவனுக்கும் பெருசா வித்தியாசம் ஒண்ணும் இல்ல. அத்த ப்ளீஸ், அந்த திருட்டு கும்பலோட இவனை கம்பேர் பண்ணாதீங்க. துர்கா மேல இருக்க லவ்ல தான் அப்படி பண்ணிட்டான். கண்டிப்பா உங்களை ஏமாத்துறதுக்காக இல்ல. இல்ல மாப்பிள்ள, என்னால ஒத்துக்க முடியாது. இவன் மட்டும் என்கிட்ட நேரா வந்து உங்க பொண்ணை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு நேர்மையா கேட்டிருந்தா நான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருப்பேன். ஆனா அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்து டிரைவரா நடிச்சு என்னையே ஏமாத்திருக்கான். இவனை என்னால மன்னிக்கவே முடியாது. மேடம், நான் செஞ்ச தப்புதான், என்ன மன்னிச்சிருங்க. துர்காவை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவளை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன் மேடம், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு ஏத்துக்கோங்க. உன்னை நாயே மன்னிக்கணும்? இத பாரு, நான் உனக்கு என் பொண்ணையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ என்னடானா என் பொண்ணை நல்லபடியா பாத்துக்கிறேன்னு வாக்குறுதி கொடுத்துக்கிட்டு இருக்க. என் பொண்ணை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல இங்க வெளியே போடா, என் கண்ணு முன்னால நிக்காத. ஐயோ அம்மா, ப்ளீஸ் அவர் இப்படி பேசுறத கொஞ்சம் நிறுத்துறீங்களா?